பிரதிபலிச்சு கண்ணுக்கு வரணும். கண்ணுல இருந்து அந்த லென்ஸ் வழியா அது விழி திரைக்கு போகணும். இதுல கண்ணுல பிரச்சனை இருக்கக்கூடாது, கேட்டராக்ட் இருக்கக்கூடாது, அந்த லென்ஸ்ல பிரச்சனை இருக்கக்கூடாது, கிளக்கோமா இருக்கக்கூடாது, பிபி கண்ணுல பிபி இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த விழித்திரை சரியா இருக்கணும், அதுல உள்ள நரம்புகள் எல்லாம் சரியா இருக்கணும். இப்படி எல்லாம் பல கண்டிஷனை தாண்டி அது விழித்திரைக்கு போகுது. ஒளிதான் விழித்திரைக்கு போகுது. அந்த ஒளியில கண்டிப்பாக பல வித்தியாசங்கள் இருக்கும். சிவப்பு ஒளினா ஒரு விதமா இருக்கும், பச்சை ஒளினா ஒரு விதமா இருக்கும், வட்டம்னா ஒரு விதமா இருக்கும், அகலம்னா நீளம்னா ஒரு விதமா இருக்கும். இப்படி போற ஒளிய அதுக்கப்புறம் இன்னைக்குள்ள சயின்ஸ்ல சொல்றதா இருந்தா அது மூளைக்கு அனுப்புது. மூளை அங்க அத டீகோடு பண்ணுது. டீகோடு பண்ணி இதனுடைய கன பரிமாணம் இப்படி, இது இவ்வளவு தூரத்துல இருக்கு, இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இன்ன நிறம், இது இன்னும் அப்படின்னுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்குது. ஏற்கனவே கொடுத்த டேட்டா இருந்ததுன்னா இது வரைக்கும் ஒருவேளை கண்ணை பண்ணி மூளை இதெல்லாம் சேர்ந்து பண்ணிடும். அதுக்கப்புறம் ஏற்கனவே கொடுத்த டேட்டா இருந்தால் இது இன்ன பொருள், இன்ன நிறம், இன்ன வடிவம்ங்கிறதையும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணும். இந்த டேட்டா மட்டும் போய் சேரும். வடிவம்ங்கிறதெல்லாம் கலருங்கிறதெல்லாம் நம்ம உடைய கற்பனை. உதாரணத்துக்கு தமிழ்ல பச்சைன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல கிரீன்னு சொல்றோம், ஹிந்தியில சம்ஸ்கிருதத்துல ஹரி அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு பச்சை நிறத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்காரங்க மனசுல பச்சைன்னு தோணும், இங்கிலீஷ்காரங்க மனசுல கிரீன்னு தோணும், சம்ஸ்கிருதக்காரங்க மனசுல ஹரின்னு தோணும். ஒவ்வொரு பொருளையும் நாம இப்படித்தான் ரெக்கக்னைஸ் பண்றோம். இனி நம்ம இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, கண்ணுல இருந்து தகவல் மூளைக்கு போகுது, மூளையில மனசுக்கு போகுது. மனசு இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்குது. அது உடனே கூடுதல் தகவலுக்காக வேண்டி அதை புத்திக்கு அனுப்புது. புத்தி அத கிடைச்ச டேட்டாவெல்லாம் போய் லைப்ரரியில போய், சித்தம்னு அதுக்கு பேரு, அந்த லைப்ரரியில போய் அங்க இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ணுது. அதிகபட்சம் ஒத்து வரக்கூடிய டேட்டாவை வச்சு இது இன்னவா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. முடிவு பண்ணி அதை மனசுக்கு சொல்லுது. அப்ப